தாங்கள் 5 கோடி ரூபாய் பரிசு வழங்கி அவரை பெருமைப்படுத்தியதும் தமிழகத்தைச் சேர்ந்த, அதாவது தெலுங்கு நாட்டைச் சேர்ந்த குஷேல் என்ற இளைஞருக்கு 5 கோடி ரூபாய் பரிசு கொடுத்து அவரை கௌரவப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஆனால் தமிழகத்தைச் சார்ந்த கார்த்திகா என்ற பெண்ணிற்கு வெறும் 25 லட்சம் ரூபாய் நீங்கள் பரிசு கொடுத்து சமூக நீதியை தூக்கி குப்பையில் போட்டு விட்டீர்கள். இதுதான் உங்கள் சமூக நீதியா? யாருடைய அப்பன் வீட்டு பணத்தை எடுத்து யாருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும்? தமிழர்களுடைய வரிப்பணத்தில் அதை வைத்து 5 கோடி ரூபாய் தெலுங்கை தாய்மொழியாக தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர், பூர்வீகம் தெலுங்கு நாட்டைச் சேர்ந்தவர் என்பதற்காக அவருக்கு நீங்கள் தமிழர்களின் வரிப்பணத்தில் 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு 5 கோடி ரூபாய் கருணாநிதியின் உழைப்பில் உங்களுடைய சொத்தில் இருந்து எடுத்து கொடுத்திருந்தால் அதை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் தமிழர்களுடைய வரிப்பணத்தில் தமிழக அரசு பணத்தில் 5 கோடி ரூபாய் கொடுத்து விட்டு தமிழகத்தை சார்ந்த ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து விட்டு தமிழை பூர்வீகமாக கொண்ட கார்த்திகாவுக்கு நீங்கள் வெறும் 25 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுத்திருக்கின்றீர்கள். யாருடைய அப்பன் வீட்டு பணம் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள். கேட்டாரே உதயநிதி ஸ்டாலின், யாருடைய அப்பன் வீட்டு பணத்தை கேட்கின்றோம் என்று மத்திய அரசாங்கத்தை பார்த்து. இப்போது நானும் அதே தான் கேட்கின்றேன். யாருடைய அப்பன் வீட்டு பணத்தை வைத்து நீங்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவருக்கு நீங்கள் 5 கோடி ரூபாயும் தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த தமிழ் மண்ணினுடைய பூர்வக்குடி மக்களினுடைய மகளுக்கு நீங்கள் 25 லட்சம் ரூபாய் நீங்கள் நிதி உதவி கொடுத்திருக்கின்றீர்கள். இதுதான் உங்கள் சமூக நீதியா? சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக கட்சிக்கோ திராவிட இயக்கத்திற்கோ இல்லை தலித் இயக்கம் என்பதை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ பேசுவதற்கு அருகதை இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் அதேபோல் ஈவேரா அவருடைய பெயரை வைத்து கொண்டிருக்கும் இயக்கம் நடத்துபவர்களுக்கும்